மனசார சொல்லிக்கோங்க. நான் அடுத்த வேர்க் கேட்பேனா? அடுத்த வேர்க் தான் முக்கியமானது. இது நீங்க போன கிளாஸ்ல ரைட் எடுத்துட்டீங்க. நான் சும்மா ஒரு பார்வை வச்சுக்கிறேன். போன கிளாஸ் இந்த ஒர்க் எல்லாம் ரைட் அப்படிதானே? அடுத்த வகுப்பு கேட்பேன் இப்ப. சரி, எல்லாம் ஓகே அப்படிதானே? பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, இப்ப அடுத்த ஒர்க் கேட்க போறேன். இப்ப அடுத்த ஒர்க் மிச்சம் கரெக்டா சொல்லணும், மிச்சம் கிளியரா சொல்லணும், ஒன் டைமிங் சொல்லணும். ஒர்க் ஒன் டைமிங், கிளியர், சவுண்ட். பிஸ்மில்லா. ஃபர்ஸ்ட் லைனா சொல்லுங்க. Alif, B, T, C, Jim, He, Ho, Dal, Lal, Ro, Z, Sin, Shin, Swad, Dod, Po, Wa, Ein, Ein wrong. Ein and I wrong. Oin, Going. Go. Going. Kaf, Lam, Mim, Nun, He, Wow, Hamza, Ye. வெரி குட், வெரி குட். ஏ. சரி, இப்ப நான் அடுத்த ஸ்டெப் போறேன். இதை விட கொஞ்சம் சில விஷயங்கள் அப்டேட் ஆன விஷயமா. Okay, Israt. ஹை, ஃபர்ஸ்ட் லைன். Fe, Kaf, Te, Swad, Jim, Mim, Kha, Wow, Hamza, Lal, ஹம்சாக்கு போற வர இல்லையே சவுண்ட். ஆஹா, நான் Lal சொன்னேன் Israt. சவுண்ட் கேட்கலையே. சத்தம் போட்டு சொல்லு. நான் சொல்லனே என்ன சவுண்ட் குறைஞ்சு பேசிட்டப்ப. சவுண்ட் குறைய கூடாது. Okay, Israt. சவுண்ட் குறைஞ்சா பிரச்சனை. செகண்ட் லைனா? Ra, Kaf, Sin, Lam, He, Dwad, Twa, He, Ain, Ye, Alif, Re, Be, இது வரணும். இதுல Sin, சொல்லிக்கொண்டு போவோம், சொல்லிக்கொண்டு போவோம். இது சின்ன பிரச்சனை உண்டிக்கு. இதுல வந்து உங்களோட 2 இடம் நான் மார்க் பண்றேன். இந்த ஜே என்ன எழுது? நல்ல 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 ஃபோர்ஸ் பண்ணி வரணும். ஜே, Ze, ஜே நல்லா சொல்லுங்க. ஜே. Ze, ஜே. அடுத்தது இன்னொரு எழுத்து ஃபோர்ஸ் பண்ணாம வந்துச்சு. அது ஃபோர்ஸ் பண்ணாம இது என்ன எழுத்து சொல்லுங்க. Se, Se, நாக்கு வெளியே வருது இல்ல போல. சே இப்பதான் வருது. சொல்ல போக்கல வரேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போக்கல நீங்க வரல. இப்ப நீங்க நல்லா ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல போக்குல தான் வருது. அப்படியா இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற டைம் என்ன செய்யணும்? அந்த சே, சே
சேன்னு வந்துடும். சரியா? சரி, நான் அடுத்த வகுப்புக்கு Okay, போறேன். sir. நான் இதுல மிக்க கவனமா அந்த அந்த விஷயத்தை கவனமா பார்க்கணுமா? Okay, sir. L, Hamza, Wow, ஃபாஸ்டா போகணும். Ha, Mim, Jim, Swad, Te, Kaf, Fe, Fast. Once more repeat. Fast, L, Hamza, Wow, Ha, Mim, Jim, Swad, Te, Kaf, Fe. Okay, good. Second line. Ye, Ain, He, Twa, Dwad, He, Lam, Sin, Kaf, Ra. MashaAllah. Third line. Ain, Dal, O, Nun, Se, Shin, Dwad, Re, ஆஹா. Alif. ஷீனுக்கு போற இந்த துவாதுன்னு வந்து சவுண்ட் உண்டு. இருப்பானா? இந்த ஷீனுக்கு Excellent. போறப்போ என்ன சொன்னீங்க? பாடா சொன்னீங்க, பேட் சொன்னீங்களா? இல்ல Hazrat. என்ன சொன்னீங்க? ஏன் மாறிச்சு? கொஞ்சம் அவசரம் வருது அப்படியா? ஆமா அந்த Hazrat. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க வர வர பெரிய ஆள். நீங்க பெரிய ஆளாக நீங்க மெதுவா நடந்து போறீங்களா? வர வர ஃபாஸ்டா நடப்பீங்களா? Fast Hazrat. இதுதானே. ஏன் நீங்க வர வர ஃபாஸ்டா நடக்கிறீங்க? இப்ப ஸ்லோவா நடந்தா என்ன? அப்படி இல்லைனா கொஞ்சம் பெரிய ஆளாக நாங்க வைக்கிற ஸ்டெப்பும் கொஞ்சம் பெருசாகிக்கும். தூரத்துல ஸ்டெப் வச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா போவேனா? அதே மாதிரி தான் Okay ஓதுல. sir. நான் ஸ்டார்டிங் Okay sir. கொஞ்சம் ஸ்லோவா தான் சொன்னேன். ஆனா இப்ப நீங்க அப்படி இல்லை. இப்ப நீங்க அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் பிராக்டிஸ் பண்றீங்க. பட் ஃபாஸ்டா வாரீங்கண்ணா. இன்னொரு திருப்பி கேட்கவா? குழம்பாம வரும். லாஸ்ட் லைன் மட்டும் கேட்கும் வேணா? Okay sir. லாஸ்ட் லைன் மட்டும் கேட்கும். Ain, Dal, Wa, Nun, Se, Shin, Be, Re, Alif. ஓகே. நல்லா மாஷா அல்லாஹ். குட். மிச்சமே நல்லா. உங்களுக்கு இன்றையோட உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அதாவது எழுத்துக்கள் அறிமுகம் என்ற பகுதியில லெட்டர் பை லெட்டர் ஒவ்வொரு லெட்டராக நாங்க பிராக்டிஸ் பண்ற பார்ட்டிக்குதே. இந்த பார்ட் இன்றையோட முடியுது. சரியா? Okay sir. அடுத்த பார்ட் நீங்க Okay. இந்த ஒர்க் நீங்க ஒர்க் கட்டாயம் செய்யணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன், Okay செகண்ட் லைன், sir. தேர்ட் லைன் உங்களுக்கு ஒர்க்ல வரும். நீங்க ஒவ்வொரு Okay லைனாக sir. வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு சொல்லி அனுப்பணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டு ஃபே, கேஃப், தே என்று ஸ்டார்ட் பண்ணி இப்படியே சொல்லி கொண்டு வரணும். செகண்ட் லைனையும் அடுத்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல சொல்லி கொண்டு வரணும். தேர்ட் லைனையும் அடுத்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல நீங்க சொல்லி அனுப்பணும். அடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த ஹோம்ஒர்க்கை நாங்க ரிவைஸ் பண்றதோட 2 letters அல்லது 3 letters என்று சொல்லி நாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நான் போவோம். நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி நான் அடுத்த ஸ்டெப் போகும்னு சொல்லி. சரியா? இப்போ உதாரணத்துக்கு Okay sir. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 லெட்டரும் சேர்ந்து வந்தா எப்படி வரும்? வந்தா டோட்டலா டிசைனே மாறிடும். அதெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப நீங்க அந்த Okay ஸ்டெப் sir. தான் மூவ் ஆவீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. சரி. Okay sir. அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum. Wa alaikum salam. Assalamu